இந்த வழக்குல இப்ப தடை விதிச்சிருக்கிறதே ஏன் அப்படின்றதுக்கான காரணத்த நம்ம பேசலாம். ஏன்னு ஏன் அதுக்கு தான் நான் ஏன் தடை அதுக்கு தான் பதில் விதிச்சாங்கன்றதா சொல்லிட்டு இருக்கேன். சப்ஜெக்ட். பொதுத்துறை நிறுவனங்கள் பப்ளிக் செக்டார் லிமிடெட்ல ம். இடி வரக்கூடாதுன்ற ஒரு கருத்தே இருக்கு இல்லைங்களா? ம். அதுவே ரொம்ப விசித்திரமானது. மணி லாண்டரிங் ஆக்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கு. 1 2வது ஏற்கனவே நடந்திருக்குங்களே. பிஎஸ்என்எல் நடந்திருக்கு, ஏர் இந்தியாவில் நடந்திருக்கு, பிபிசிஎல்ல நடந்திருக்குது, ஓராயிரம் ரைடு நடந்திருக்கு. இதுக்கு மூல வழக்கே இல்லன்றாங்களே. நீங்க பப்ளிக் எங்க செக்டர் இல்ல பேசிக் எந்த வழக்குல இருந்து நீங்க இடி உள்ள வந்தீங்கன்னு அவன் கேக்குறாங்க. இடி வந்து ரைட் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு, எஃப்ஐஆர் போறதுக்கு அதிகாரம் இருக்கு, எஃப்ஐஆருக்கு முன்னாடி ரைட் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. இதெல்லாம் மணி லாண்டரிங் ஆக்ட்ல இல்ல இருக்கு. சார், லஞ்ச இதெல்லாம் ஒழிப்புத்துறை விசாரிச்சிட்டு இருக்கிற ஒரு வழக்க நீங்க எப்படி நடுவுல உள்ள வந்தீங்கன்னு கேக்குறாங்க. நீதிமன்றம் அதான் கேக்குது நேத்திக்கு. உச்சநீதிமன்றத்துல அது நடந்திருக்கு. 2014 நடந்த கொள்முதலுக்கு நீ எஃப்ஐஆர் போட்டு வச்சுக்கிட்டு அந்த எஃப்ஐஆருக்கு இப்போ வரக்கூடாதுன்னா அதிமுக பிரிவில் நடந்ததுக்கு நீங்க ஒரு 2 எஃப்ஐஆர் போட்டு வச்சுக்கிட்டு எஃப்ஐஆர் போட்டேன் சார் நீங்க வரக்கூடாதுன்னா எஃப்ஐஆர் போட்டாலும் வரலாமே சார். இப்ப இந்த சிலிண்டர் வெடிப்பு நீங்க ஊட்டிட்டு இருந்தீங்களா? கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு தீவிரவாத தாக்குதல் முயற்சி. சரி. அதுல என்னைய உள்ள வரலையா? என்னங்க லாஜிக் இல்ல இதெல்லாம்? இந்த கேஸ்ல நீங்க எந்த மூல வழக்கு உங்ககிட்ட என்ன பேசிக் என்ன இருக்கு? தெளிவா சொல்லிட்டேங்க. ஆ. அத வந்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்துல சார்ஜ் ஷீட்டா ஃபைல் பண்ண போறாங்க. அதுக்கு தானே ரைடு. இல்ல நேத்துக்கு ஒண்ணுமே எடுத்து வைக்க முடியல உங்களால. எங்க இடியால ஒண்ணுமே எடுத்து வைக்க முடியல. யார் சொன்னாங்க? இதையே உங்களாலன்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா பிஜேபி தான் இது எல்லாமேன்றாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் முழுமையா இயக்குறதே வந்து பிஜேபி தான் அப்படின்றது பட்டவர்த்தனமா தெரியுதுன்றது. எப்படி பட்டவர்த்தனமா தெரியுது? இப்ப தமிழ்நாடு போலீஸ் வந்து பிஜேபி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு டெல்லி தேர்தலுக்கு முன்னாடி எப்படி இங்க வந்து திமுகவுடைய போலீஸா இங்க தமிழ்நாடு போலீஸ் நடந்துக்குது அது மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களா? திமுக காரங்களுக்கு மட்டுமே வேலை செய்யறதுக்கு தமிழ்நாடு போலீஸ் ஒட்டுமொத்த போலீஸையும் நேர்ந்து விட்டுருக்காங்களா? அந்த மாதிரி நினைச்சிட்டீங்களா? பிஜேபி காரன் கொடியாத்தனா எஃப்ஐஆர் போடுறது, பிஜேபி காரன் டுட்டு போட்ட எஃப்ஐஆர் போடுறது, செயின் ஸ்நாட்சிக்கு ஒன்றும் பண்றது இல்ல, இது கஞ்சாவுக்கு ஒன்றும் பண்றது இல்ல, திருப்பூர் பகுதியில் கொலைகள் நடக்குது அதை தடுக்க முடியல, மக்களை பாதுகாக்கல. பிஜேபி காரன் எங்க போனாலும் வந்துட வேண்டியது, கொடியை பார்த்தா உடனே வந்துட வேண்டியது. அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா ஐடியா வச்சு?